குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். இந்திய எதிர்ப்புங்கிற பேர்ல பிரிவினைவாதம் தான் பேசுறீங்கன்னு ஒரு வாதம். பிஜேபி தான் பிரிவினை ஏற்படுத்துது. இந்த இந்திய கம்பல்சரி நீங்க படிங்க அப்படின்ற ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஒரு சர்வதிகார போக்கோடு அது செயல்படுது. 1965 மொழிப்போர் போராட்டம் இல்லை என்றால் தமிழ் மாநிலம் இன்று வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருந்திருக்குமா? இந்த மொழி போராட்டம் தான் காரணமா? ஆமாங்க. தாவேக்கா ஒரு புது கட்சி, இப்ப திருப்பியும் பழைய காலத்துல இந்த விஷயம் பேசி அது எடுபடும் நம்புறீங்களா? எங்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வளர்ச்சியும் வருமே. தமிழ்நாடு மண் என்பது இருமொழி கொள்கையை தான் விரும்புகிறது, மும்மொழி கொள்கையை விரும்பவில்லை. மும்மொழி கொள்கையை விரும்பியிருந்தால் பிஜேபி என்றைக்கோ தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. அப்ப பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இருமொழி கொள்கையை போதுன்றீங்களா? ஹிந்தி படிச்சுட்டா பிஜேபி நீங்க திரும்பிடுவாங்க என்ற பயமோ? மொழி கொள்கையில் திமுக ரெட்டை போடுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் இல்ல சார். அவங்க மொழிப்போர் தியாகிகள், மொழிப்போர் போராட்டங்கள்ல அவங்க முன்னாடி நின்னாங்க. நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் மொழிப்போர்ல தொடர்ந்து பங்கேற்று இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள்ல நின்னவங்க திமுக சார்பில் போட்டிட்டு வென்றாங்க. ஈவன் காமராஜரை தோற்கடிச்சப்பே சீனிவாசம் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. கிடையாதுங்க. ஆனா அதை 100% இவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். 100% அவங்க கடைபிடிக்கலையோங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லற மாதிரி தாவேக்காவினரும் குறிப்பா தாவேக்கா தலைவர் விஜயும் 100% இல்லையோ அப்படின்ற சந்தேகத்தை அவங்களும் எழுப்புறாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி. வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் மும்மொழி கொள்கை ஒரு வழியில வருது. PM ஸ்ரீ பள்ளிகளை அனுமதிப்பதன் மூலமா, புதிய கல்விக் கொள்கையை அனுமதிப்பதன் மூலமா அது கொண்டு வரணும். ஏன் படிச்சா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆனால் இருமொழி கொள்கை தான் அப்படின்றது உங்கள் கட்சியின் ஸ்டாண்டாகவும், நேற்று விஜய் கூட அதற்கு எதிராக ஒரு அறிக்கையும் வெளியிடுறாரு. ஏன் படித்தாதான் என்ன, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கற்றுக்கிறதுல என்ன தப்பு? அதாவது எங்கள் கட்சியினுடைய எங்கள் தலைவருடைய கொள்கை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய கொள்கையே இருமொழி கொள்கை தான். தமிழ் வழி ஆங்கில வழியில் கல்வி கற்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் முன்முயற்சியில் இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்குது நீண்ட காலமாக. அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். இங்கே யாருமே ஹிந்தி வேண்டாம் என்று நம்ம சொல்லலை. இந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். விருப்பப்பட்டா அவங்க ஏற்ற வகையில் நம்ம படிக்க போகிறோம். இந்தியெல்லாம் திணிக்கலையே, மூணாவது ஒரு மொழி தானே படின்றாங்க. எந்த மொழி வேணாலும் அது ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்படுது. அந்த புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தியை கட்டாயம் படித்தாக வேண்டும் என்று அதுல இருக்கு. அந்த அடிப்படை தாய்மொழி கட்டாய மொழியாக இருப்பதால் தான் நம்ம கல்வித்துறை அமைச்சர் அதை கடுமையாக எதிர்க்கிறாரு. நாங்க கல்வி வளர்ச்சிக்காக நிதி கேட்கிறோம். அந்த நிதியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. எப்படி கேட்டானா நீங்க மும்மொழி கொள்கையில நீங்க கையெழுத்திடணும். புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல கையெழுத்திட்டா மட்டும்தான் உங்களுடைய நிலுவைத் தொகையை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஆணவ பேச்சு இல்ல, இது ஒரு தவறான ஒரு செயல்பாடாக உங்க கட்சி தலைவர் பாசிசம் தான். அதாவது எந்த மொழியை கற்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க கூடாது இல்ல. இங்க யாரும் இல்ல இல்லைங்க ஏங்க, அதாவது கட்டாயப்படுத்த கூடாது நம்ம சொல்றோம். இப்போ ஹிந்தி வேண்டாம் என்று நம்ம சொல்லல. அவர்கள் ஏற்ற வகையில் இந்திய பல இடங்கள்ல கற்பித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. விருப்பப்பட்டவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா படிச்சே ஆகணும் என்று திணிக்கின்ற பொழுதுதான் இங்க கோவம் வருது. அந்த திணிப்பை தான் நம்ம பாசிசம் சொல்றோம். அந்த அடிப்படையில தான் நீங்க பாக்கணும். அவங்க திணிக்கவே இல்ல. அதுவும் இந்தின்னே நாங்க சொல்லலையே. 3 மொழி தாய்மொழி வச்சுங்க, இங்கிலீஷ் வச்சுங்க, கூட ஒரு மொழி தெலுங்கு படிச்சுங்க, மலையாளம் படிச்சுங்க. அது நடைமுறையில இருக்குங்க, தமிழ்நாட்டில் இருக்குங்க. அவங்களுக்கு விருப்ப பாடம்னு ஒன்று இருக்குங்க. அதுல எந்த மொழியை வேணா நம்ம கற்கலாங்க. இப்போ நம்ம கல்லூரியிலே படிச்சிருப்போம். அதுல விருப்ப மொழின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கும். அதுல ஏற்ற வகையில அதுல நீங்க ஹிந்தினா ஹிந்தி படிக்கலாம், ஸ்பானிஷ்னா ஸ்பானிஷ் படிக்கலாம். நமக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்து படிக்கலாம். அந்த அரசு இருக்குன்ற நானு இல்ல சார், இருமொழியா தானே இருக்கு. மும்மொழியா இருந்துட்டு போகுது. ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிச்சா நல்லது தானே. அது விருப்பமா நீங்க தேர்ந்தெடுத்து படிங்கன்னு நம்ம அந்த இடத்துல நம்ம எதுலயுமே மறுக்கலையே. எந்த இடத்துல மறுக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. இல்ல, அதாவது கட்டாயமாக இந்த மொழி இருந்தே ஆக வேண்டும் என்பதில் தான் நமக்கு கோபம் வருது. இல்ல என்னன்னா, ஏன்னா கட்டாயமா 3 மொழி இருந்துட்டு போகுது. இங்கதான் ஏற்கனவே தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும், தமிழ் என்பது தாய்மொழியாகவும் ஆங்கிலம் என்பது உலக மொழியாகவும் இருக்கின்ற பொழுது எதற்கு 3வது ஒரு மொழியை நீங்க புகுத்த வேண்டும்? நல்ல கேள்வி. கூட தானே படிக்கிறோம். அதை கற்பிப்பதால், அதை கற்றுக்கொள்வதால் ஏற்படக்கூடிய நல்லது என்ன சொல்லுங்க? வேற மாநிலத்துக்கு வேலைக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஏன் வேற மாநிலத்துல, இப்ப வேற மாநிலத்துல யூஸ் ஆகும்னா அப்ப ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திலிருந்து அதிகமாக ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்க? இப்ப இந்திய கற்கிறாங்கல்ல, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல ஹிந்தி கற்கிறாங்க. ஹிந்தி படித்தால்
வளர்ச்சியை நோக்கி போகலாம், இந்தி படித்தால் நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும், இந்தி படித்தால் கல்வியின் தரம் உயரும் என்று பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க சொல்றாங்கல்ல. அப்போ இந்தியை கற்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவில் கல்வி கற்பதற்கும் வேலை வாய்ப்பிற்கும் மருத்துவத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு ஏன் வருகிறார்கள்? அதை சொல்ல முடியுமா? தமிழ்நாடு ஏற்கனவே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மருத்துவத்திலும் தலை சிறந்து இருக்குங்க. இந்த இருமொழி கொள்கையை படித்து கொண்டு, இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றி கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் வளருங்க. மூணாவது ஒரு மொழி ஏங்க எல்லா மாநிலத்தையும் ஒப்பிடுகின்ற போது தமிழ்நாடு நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. அதனால தான் இந்தி படித்து இந்தியில் நன்கு பேசக்கூடியவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பிற்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்போ இந்தி இருக்கக்கூடிய மாநிலம் தரத்துல பின்தங்கி தானே இருக்கு, அதை ஒத்துக்கொள்ளணும்ல. அப்ப எங்களுக்கு தேவையில்லாத ஒரு மொழியை நீங்க கட்டாயப்படுத்தி திணிக்கிறீங்க. எங்களுக்கு வேணும்னா நாங்க படிக்க போறோம், நாங்க படிக்க மாட்டோம்னு சொன்னோமா? இப்ப ஏழை மாணவர்கள் இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போறாங்க, அங்க போனா 2 மொழி தான் இருக்குது, ஹிந்தி இல்லையே. உருவாக்குவோங்க. இப்ப கல்லூரிகள்ல இருக்குல்ல, இப்ப இந்தியை கற்பிக்கக்கூடிய பல இடங்கள் இருக்குல்ல, தனியார் ஸ்கூலுக்கு விருப்ப பாடமாக எடுத்துக்கொள்ளலாம், எந்த தவறுமே கிடையாது. அதை கட்டாயமாக நீ படித்தே ஆக வேண்டும் என்று திணிப்பதுதான் நம்ம தவறு, பாசிசம் சொல்றோம். இப்ப பல பேர் இந்தி படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எல்லாருமே படிக்கட்டுமே. எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு தீர்மானிக்க கூடாதுங்க, அவரவர் தாங்க தீர்மானிக்க முடியும். நான் ஹிந்தி படிக்கிறேனா, ஸ்பானிஷ் படிக்கிறேனா, ஆங்கிலம் படிக்கிறேனா என்பதை நான் தான் தீர்மானிக்கணும். நீ கம்பல்சரி நீ ஹிந்தி படித்தே ஆகணும் என்று திணிக்கின்ற பொழுது அப்போ மறைமுக அஜெண்டா ஏதாவது ஒண்ணு இருக்கு. என்ன அஜெண்டா இருக்கும்? அப்போ நீங்க ஹிந்தியை பரவலாக்கி அதன் மூலம் ஒரு தேசிய பார்வையை கொண்டு மதம் சார்ந்த ஒரு பார்வையை கொண்டு பிஜேபியினுடைய கட்சியின் வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நீண்டகால மறைமுக திட்டம் ஏதாவது இருக்கிறதா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கல்ல. சார் வெளிப்படையே பேசுவோம். ஒரே நாடு ஒரே ஸ்கீம், நிறைய ஸ்கீம்ஸ் வருது. ஒரே மொழியா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும்ல. அது அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு தொடர்புடுத்து இந்தி இந்தியன் அப்படின்னு அது ஒருமுகமா இருக்கிறது ஒரு சில நேரங்கள் அது நல்லது தானே, இந்தியாவின் அடையாளமா இருக்கும்ல. ஏங்க ஏதாவது மொழிவழி மாநிலங்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்தியா. ஒவ்வொரு மொழிக்கென்று பண்பாடு, ஒவ்வொரு மாநிலத்துக்கென்று பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல், மொழி என்று இருக்குல்ல. அந்த அடிப்படையில தான் நம்ம மக்களை பார்க்கணுமே தவிர எல்லா மக்களும் ஒரே மொழியை படிங்க அப்படின்னு சொல்றது தானே. எல்லா மாநிலங்களும் ஏத்துக்குச்சு இல்லைங்க. எந்த மாநிலம்? சத்தீஸ்கர் ஏத்துக்குச்சு, ராஜஸ்தான் ஏத்துக்குச்சு, கேரளா ஏத்துக்கல, கேரளால மும்மொழி கொள்கை இருக்குல்ல, மேற்கு வங்காளம் ஏத்துக்கல, மும்மொழி கொள்கை இருக்குல்ல. ஏத்துக்கலங்க. அவங்க எங்க ஏத்துக்கவே இல்லையா? இப்ப தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவே இல்லையா? எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்கன்றதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? எங்க நமக்கென்று பண்பாடு, நமக்கென்று வரலாறு, இந்த மண்ணின் விடுதலைக்காக, தமிழ் மொழியின் மீட்சிக்காக தியாகம் செய்தவர்கள் பலாயிரம் பேருங்க உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. எதுக்காக தியாகம் செஞ்சிருக்காங்க? அதனாலதான் தமிழ்நாடு முற்போக்கு மண்ணா இருப்பதற்கு காரணம் என்ன? பாசிசம் ஏன் தமிழ்நாட்டுக்குள் தலைவிரித்து ஆட முடியாத ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டிருக்குன்னா, இது கொள்கையாலும் கோட்பாடுகளாலும் பட்டை தீட்டப்பட்ட ஒரு மண்ணாக தமிழ் மண் இருக்கின்ற பொழுது நீங்க ஒரு பாசிசத்தை புகுத்துகின்ற பொழுது நாங்க கேள்வி கேட்போம். இப்ப கல்வித்துறை அமைச்சர் சொல்றாருல, எங்களுக்கு தர வேண்டிய 2100 கோடியை தர மாட்டேன்றாங்க, கல்வியினுடைய வளர்ச்சிக்கு தர வேண்டிய நிதி. ஆனா கேட்டா நீங்க புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து இட்டாதான் தருவேன் என்று சொல்லுவது பாசிசம், சர்வதிகாரம், ஆணவ போக்கு. அப்ப நாங்க வரி தர மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொன்னா அதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளுமா? அப்ப அதுதானே மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சிக்காக எதுக்கு அண்ணா அவர்கள் போராடினாங்க? எதற்கு தமிழ் அறிஞர்கள்லாம் நம்ம போராடி இருக்கோம்? தமிழ் தியாகிகள் எல்லாம் எதற்காக போடுறாங்க? மொழி உரிமைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் போராடி இருக்கிறோம். அப்ப எங்க மாநிலத்துக்கென்று உரிமை இருக்கின்ற பொழுது இல்லங்க நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும்ன்றாங்கல்ல, அதுதான் சர்வாதிகாரம், அதுதான் பாசிசம். அப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழ் மக்களாகிய நாம் எல்லோரும் கட்சி கடந்து, அமைப்பு கடந்து, இயக்கம் கடந்து நாம் எல்லோரும் ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இருந்து கொண்டு இதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் இருமொழி கொள்கையே போதுமானது, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மூன்றாவதாக ஒரு மொழி தேவைப்பட்டால் விருப்ப பாடமாக எடுத்து படிக்கலாம், அதற்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இல்லை சார், வாய்ப்பு இருக்கு. தனியா விருப்பப்படுறவங்க எங்கேயாவது போய் டியூஷன் மாதிரி படிச்சுக்கலாம், இல்ல அதற்கென்ற அமைப்புகள் இருக்கு படிச்சுக்கலாம், இல்ல தனியார் பள்ளிகள்ல சேரும் பொழுது படிச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மும்மொழி இருந்துருச்சுன்னா தான் ஏங்க அதை நீங்க விருப்ப பாடமா கொண்டு வாங்கன்னு கேளுங்க. அந்த இடத்துல இந்தி தான் வரணும், மூன்றாவது மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் புகுத்துகின்ற இரண்டே போதுங்கிறீங்களா? மூணாவதா ஒண்ணு வேண்டாமா? விருப்பம் பாடம் எது வேண்டுமானாலும் கற்கலாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழியாக இந்தி கம்பல்சரி இருக்க வேண்டும் என்று இருக்கே இல்ல சார். அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்றாங்க. கல்வித்துறை அமைச்சர் சொல்றது பொய்யா? இல்ல சார், மூணாவது மொழின்னு ஒண்ணு நீங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னாலும் பெரும்பாலானோர் சூஸ் பண்றது ஹிந்தியா இருக்கும். மத்த இதுக்கு டியூஷன்ஸ் கால் இல்லாம போயிடும். மறைமுகமான திட்டம் தான் சொல்றாங்க. அல்ல, அது நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? ஹிந்தி தான் எடுத்து தமிழ்நாட்டுல படிப்பாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? தமிழ்நாட்டுல எல்லாருமே ஹிந்தி படிச்சுட்டு இருக்கோமா? கிடையாது. அப்ப இந்த தமிழ் மாநிலம் எப்படி ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமா ஆச்சு? மத்த மாநிலங்களோட, உத்தரப்பிரதேசத்தை விட, மத்திய பிரதேசத்தை விட,
மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தலை சிறந்து வருவதற்கு காரணம் என்ன? நம்ம எல்லாம் ஹிந்தி படிச்சதுனாலயா? கிடையாதுங்க. உழைப்பு இருக்கு, கோட்பாடு இருக்கு, சித்தாந்தம் இருக்கு, மொழி பற்று இருக்கு, முற்போக்கு சிந்தனை இருக்கு. இந்தியாவிலே வந்து அதிக அளவில் முறையாக வரி செலுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்ற பொழுது, இல்லை ஹிந்தி படிச்சதுனாலதான் நம்ம வரி செலுத்துறோமா? இல்லை ஹிந்தி படிச்சதுனாலதான் நம்ம வளர்ச்சியை நோக்கி வந்தோமா? தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. அது எந்த மாற்றம் கிடையாது. இந்திய எதிர்ப்புங்கிற பேர்ல பிரிவினைவாதம் தான் பேசுறீங்கன்னு ஒரு வாதம். எந்த பிரிவினையும் ஏற்படுத்தலைங்க. யாராவது இப்ப தமிழ்நாட்டுல ஹிந்தி பேசக்கூடியவர்களை நம்ம ஏதாவது தாக்குதலுக்கு உள்ளாக்குறோமா? இல்ல அவர்களை வந்து நம்ம ஏதாவது ஒதுக்கி வைக்கிறோமா? அவங்களோடு பேசாம இருக்கிறோமா? ஹிந்தி பேசக்கூடிய பல நண்பர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்களே, சகோதரர்களாக பழகி கொண்டு தானே இருக்கிறோம். எந்த இடத்துல பிரிவினை நாங்க ஏற்படுத்தினோம்? பிஜேபி தான் பிரிவினையை ஏற்படுத்துது. இந்த இந்த இந்திய கம்பல்சரி நீங்க படிங்க அப்படின்ற ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஒரு சர்வதிகார போக்கோடு அது செயல்படுது. இப்போ யூபிஎஸ்சியே இருக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா யூபிஎஸ்சி எழுதணும். அங்க ஹிந்தி இங்கிலீஷ் தானே இருக்கு. ஹிந்தி படிச்சா இன்னும் ஈஸியா எழுதலாம்ல. ஹிந்தி படிங்கன்னு தானே சொல்றாங்க, படிக்க வேணாம்னு சொல்லலையே. விருப்ப பாடமாக இந்தியை படித்துக் கொள்ளலாம். முதன்மை பாடமாவே படிச்சா எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஐஏஎஸ் ஆகலாம்ல. யாருக்கு என்ன மொழியை பேச வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். நீங்க தீர்மானிக்க கூடாது. ஹிந்தி படிச்சே ஆகணுன்றது நீங்க தீர்மானிக்க கூடாது. எனக்கு ஹிந்தி கட்டாயம் தேவைப்படுது அப்படின்னா நான் ஹிந்தி படிக்க போறேன், ஹிந்தி கற்க போறேன், அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள போறேன். நீ படிச்சே ஆகணும், நீ உனக்கு படிச்சாதான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல எல்லாருமே இந்தியா படிச்சிருக்கோம். நம்ம எனக்கு ஹிந்தி தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க வந்து ஒரு தலை சிறந்த ஒரு நிறுவனத்துல வேலை செய்றீங்க, நானும் ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். இப்ப எனக்கு ஹிந்தி தெரிஞ்சனால தான் வேலை கொடுத்தாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய திறமை அவ்வளவுதான். உங்களுக்கு ஹிந்தி தேவைப்பட்டால் படிச்சுக்கோங்கன்னு தானே சொல்றேன். அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குங்க. அதை அரசும் ஏற்படுத்தி கொண்டு தானே இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இருக்கு? அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இவர்கள் தேவையில்லாமல் மாநிலத்துக்கென்று இருக்கின்ற அந்த கொள்கையின் மீது தலையிட்டு இங்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. தாளமுத்து ஐயா எதற்காக இறந்தாரு? நடராஜன் ஐயா எதற்காக இறந்தாரு? சின்னசாமி ஐயா எதற்காக இறந்தாரு? சங்கரபாணி அவர்கள் எதற்காக இறந்தாங்க? தண்டபாணி அவர்கள் எதற்காக இறந்தாங்க? முத்து அவர்கள் எதற்காக இறந்தாங்க? இந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று உயிர் தியாகம் செய்தவங்க, தங்களுடைய உடம்பை வந்து தீக்கி இரையாக்கியவர்கள். அவருடைய போராட்டத்தை வந்து சாதாரணமா நம்ம கடந்து போக முடியுமா? அப்ப அந்த மாவீரர்களுடைய, அந்த தியாகிகளுடைய அந்த போராட்ட உணர்வை வந்து அப்படியே காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த தமிழ் மண்ணுக்கு இருக்குல்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் உருவாவதற்கு மொழி போர் வீரர்களுடைய தியாகம் இல்லை என்றால் தமிழ் மாநிலமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உணர்வு கொண்ட மாநிலத்துக்குள் எது வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதை கொண்டு நீங்க புகுத்துகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. இல்ல, தாவேகா ஒரு புது கட்சி, ஒரு நியூ ஏஜா இளைஞர்கள் விரும்பக்கூடிய வகையில செயல்பட வேணாமா? இப்ப திருப்பியும் பழைய காலத்துல இந்த விஷயம் பேசி அது எடுபடும் நம்புறீங்களா? ஏங்க இது பழைய காலம் கிடையாதுங்க, நம்மளுடைய வாழ்வியலுங்க, நம்மளுடைய ரத்தத்தோடு தொடர்புடையதுங்க. அதை எப்படி நீங்க பழைய காலம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? தமிழ் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அந்த காலத்துக்கு ஓகே, பழமைவாதிகள் சொல்லுவாங்க. அந்த காலத்துக்கு ஓகே. இது 2025 இல்ல, ஏங்க 1965 பேசுனதெல்லாம் இப்ப செல்லாது. 1965 மொழிப்போர் போராட்டம் இல்லை என்றால் தமிழ் மாநிலம் இன்று வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருந்திருக்குமா? இந்த மொழி போராட்டம் தான் காரணமா? ஆமாங்க. சாதி ரீதியாக, மத ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருந்த பொழுது அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் எல்லாம் மனிதர்கள் என்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு முற்போக்கு மாநிலமாக தமிழ்நாடு இன்று ஓரளவுக்கு தலை சிறந்து இருக்கிறது என்றால் மொழி உணர்வோடு செயல்பட்டதால் தான். மொழி உணர்வு இருந்தாதான் உயிர் நேயம் இருக்கும். உயிர் நேயம் இருந்தாதான் மனிதனை மனிதனாக மதிக்க முடியும். மனிதனை மனிதராக மதிக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு கொண்ட தமிழர்கள் பலர் இருக்கிறோம். அதனாலதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ கோட்பாடை நம்ம முன்வைக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் அதை நோக்கி வருகிறது. நீங்க அப்படிதான் பார்க்கணுமே தவிர மொழி போராட்டத்தை சிறுமைப்படுத்தக்கூடாது. அது மொழி போராட்டம் அப்ப ஓகே. அப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 சுதந்திர போராட்டம் நடந்தது. ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் கிடைத்தது. அது வந்து பழைய போராட்டம், அதனால சுதந்திரம் வேணாம்னு நம்ம சொல்லிட முடியுமா? போராட்டத்தினுடைய தியாகம் என்ன? அந்த போராட்டம் எதற்காக நடத்தப்பட்டது? நீங்க மாநாட்டுல மொழிப்போர் தியாகிகளுக்கெல்லாம் ஒரு வீர வணக்கம் சொல்லிருக்கீங்க. என் மண்ணுக்கு வரலாறு இருக்குங்க, என் மண்ணுக்கு கோட்பாடு இருக்குங்க. வளரணும்ல, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல. தமிழ்நாடு பின்தங்கிருச்சு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வளர்ந்துட்டோம், இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்து கொண்டு தானங்க மொழியா இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ். கல்வியில் தலை சிறந்து இருக்கிறோம், இன்னும் பெருசாக வரி செலுத்தக்கூடியதில் தலை சிறந்து இருக்கிறோம், எல்லாவற்றிலும் தலை சிறந்து தானங்க இருக்கும். இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தவறான வழிகளில் செல்வதால், மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிப்பதால், இங்கு சாதியை வைத்து மதத்தை வைத்து பிளவை ஏற்படுத்துவதால் வளர்ச்சி கொஞ்சம் தடைப்பட்டிருக்கே தவிர, ஆனா வளர்ச்சி என்பது ஒரு அதீத வேகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அந்த வேகத்தை கூர்மைப்படுத்துவதற்காக தானே தமிழக வெற்றி கழகம் வருது. தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் தவறாக இருக்கிறாங்க. இந்த மாநிலத்தை இன்னும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதை மறந்துவிட்டு எப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கலாம், மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டலாம்,
சுரண்டி கொண்டு சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தவர்களை எப்படி தியாகி என்று சொல்லலாம்? மக்களுக்கு போராடக்கூடிய மக்களுக்கு மதிப்பளிக்காமல் போட்டோ ஷூட் நடத்துவது, வீடியோ ஷூட் நடத்துவது, அல்வா கடையில் சென்று அல்வா சாப்பிடுவது, இது போன்று மக்கள் விரோத செயலில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் உங்களுக்கு வளர்ச்சி இன்னும் அதிகமாக வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க. அந்த வளர்ச்சியை கொடுப்பதற்காக தானே ஒரு மாற்று சக்தியா, ஒரு முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகம் வருது. இப்ப எங்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வளர்ச்சியும் வருமே. திமுக என்கின்ற ஒரு கட்சி எதிலிருந்து உருவானது? அதை சொல்லுங்க. திராவிடர் கழகத்திலிருந்து. திராவிட கழகம் கிடையாதுங்க. எந்த போராட்டத்திலிருந்து இவங்க ஆளுங்கட்சியாக வராங்க, ஆட்சிக்கு வராங்க? இல்ல சார், 62லயே எதிர்க்கட்சி, 50 எம்எல்ஏக்களோட எதிர்க்கட்சி. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் தான் அது காரணமா வைங்க, 10 காரணங்கள்ல ஒண்ணு வைங்க. இவர்கள் தான், அதாவது மொழியை பாதுகாக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் அந்த மொழியை அழித்து விட்டு மொழிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று நான் சொல்றேன். ரைட் சார். ஏன்னா திமுக அப்படி நம்ம சுருக்கிட முடியாது. 57 சுயேட்சை ஆக்களே 15 எம்எல்ஏ, 62ல 50 எம்எல்ஏ, 67ல ஜெயிக்கிறாங்க. இதுவும் காரணம். எஸ், இல்லை மறுக்கல. எந்த இடத்துலயும் நாங்க சுருக்கலங்க. ஆனா இந்த மொழி கொள்கையில் திமுக ரெட்டவேடம் போடுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் இல்ல சார். அவங்க மொழிப்போர் தியாகிகள், மொழிப்போர் போராட்டங்கள்ல அவங்க முன்னாடி நின்னாங்க. நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் மொழிப்போர்ல தொடர்ந்து பங்கேற்று இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல நின்னவங்க திமுக சார்புல போட்டியிட்டு வென்றாங்க. ஈவன் காமராஜரை தோற்கடிச்சப்பே சீனிவாசம் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. கிடையாதுங்க. ஆனா அதை 100% இவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அதுல முறையாக அவர் கடைபிடிப்பது 100% அவங்க கடைபிடிக்கலையோங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழுற மாதிரி, தாவேகாவினரும் குறிப்பா தாவேகா தலைவர் விஜயும் 100% இல்லையோ அப்படின்ற சந்தேகத்தை அவங்களும் எழுப்புறாங்க. 100% அவர் கடைபிடிக்கிறாரு. 100% அவர் கடைபிடித்ததால் தான் இருமொழி கொள்கையில் தெளிவாக இருக்கிறார். அவர் கடைபிடிக்காம இருந்திருந்தா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சுட்டு போயிருப்பாரு. அப்ப அவரு இந்த மண் சார்ந்து யோசிக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாடு மண் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாடு மண் என்பது இருமொழி கொள்கையை தான் விரும்புகிறது, மும்மொழி கொள்கையை விரும்பவில்லை. மும்மொழி கொள்கையை விரும்பியிருந்தால் பிஜேபி என்றைக்கோ தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. அப்ப பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இருமொழி கொள்கையே போதுன்றீங்களா? இந்தி படிச்சுட்டா பிஜேபிக்கு நீங்க திரும்பிடுவாங்க என்ற பயமோ? மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தாங்க நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். எந்த மக்கள் எங்களுக்கு இந்தி கம்பல்சரி வேணும் என்று எந்த மக்கள் கேட்கறாங்க? நீங்க ஏதாவது கல ஆய்வு நடத்துனீங்களா? ஏதாவது கருத்து கேட்பு நடத்துனீங்களா? எதுவுமே பண்ணல. அப்ப நீங்க திணிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு கோபம் வருது. நாங்க இந்தி கற்க வேணாம் என்று எந்த இடத்துலயும் சொல்லல, இந்தி வேண்டாம் என்று எந்த இடத்துல சொல்லல. நீங்க திணிக்கின்ற பொழுது எங்களுக்கு கோபம் வருது. நீ திணிக்காத, எனக்கு தேவைன்னா நான் படிச்சுக்க போறேன். அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு, படிக்கக்கூடிய சூழல்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. எனக்கு வேணும்னா நான் படிச்சுக்க போறேன், இந்தி படிச்சுக்க போறேன், ஸ்பானிஷ் படிச்சுக்க போறேன், பிரெஞ்சு படிச்சுக்க போறேன். எனக்கு தோணுனா நான் படிச்சுக்க போறேன். இதனால எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவானா நான் படிச்சுக்க போறேன். ஆனா நீ இதை கம்பல்சரி படி, இதை நீ படிச்சே ஆகணும் என்று நீ திணிக்கின்ற பொழுது இதுதான் பாசிசம், இதுதான் ஒரு சர்வதிகாரம். இதை வேண்டாம் என்று நம்ம சொல்றோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.